ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் நீங்க எல்லாரும் கொடுக்கணும். Put your hands together for our legendary music director, our Oscar Grahita, our one and only music director Keeravani garu. சார் வணக்கம் சார். முதல்ல ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்கள் ஹைதராபாத்லேருந்து சென்னை வரீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு 4வது சிங்கிளா, அப்போ சரி நான் என்னுடைய பாடகர்களையும் கூட்டிகிட்டு வரேன். ஒரு 4வது சிங்கிள்லாம் வெறுமனே திரையில் போட்டு நாங்கள் நகர்ந்துட மாட்டோம், அதை லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுடைய வெளியீட்டுக்கும் நீங்கள் படம் முடிஞ்ச பிறகு இவ்வளவு உழைப்பை போடுறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம நாட்டு பாட்டை ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட், சம்படி லைக் ரஷ்யன் பிரசிடெண்ட் அண்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட், அவங்க ஸ்டெப்பு போட்டால் எப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 2 பேர் இருக்கார், அவர் ரொம்ப கோவத்தில் கத்திட்டு ரொம்ப ஆக்கிரமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் அது நடக்காத காரியம். அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணணும். அவர் தான் ஒருத்தர் நம்ம சித்ரா மேடம் சிங்கர், இன்னொருத்தர் ஏஎம் ரத்னம் சார். ஏன்னா அவர் கோபமாக பார்க்குறதுனால இது வரைக்கும் பார்க்கல, அவர் கோபமே வராது. அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப சாந்தமூர்த்தியாக இருப்பார் அவர். ஏஎம் ரத்னம் இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அவருக்கு தான் நான் சக்ஸஸ் வரணும்னு ஆண்டவனை வேடிக்கிறேன். ரத்னம் காரு, ஆல் த பெஸ்ட் சார். திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ ஹிட் அண்ட் ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன் ஃபார் யூ. இப்போ நீங்கள் கேளுங்க, என்ன கேட்டுங்க சார்? ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பாடல் வெளியீட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களை பாடகர்களை கூட்டிகிட்டு ஹைதராபாத்தில் சென்னையில் எல்லா இடத்துலையும் பாட வச்சு மக்களை மகிழ்விக்கணும், அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் போடுற உழைப்பின் பின்னாடி இருக்கிற ரகசியம் சார்? ரகசியம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீசன் என்னென்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு நம்ம சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணுறதுக்காக வருவார். ஸோ இந்த எக்ஸப்ஷன், தேங்க்யூ சார், இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டா செலிப்ரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அவர் எல்லா இடத்துக்கு வரமாட்டார் ஈஸியாக. ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பிட்டா வருவார். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார். அதுக்காக தான் நான் அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். இதில் நம்ம குரு பாலச்சந்திர சார் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க மரகதமணி கீரவாணின்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. சார் சொன்னாங்க, பாலச்சந்திர சார், மரகதமணி கீரவாணி தான் உன்னை பேர், இதில் மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்குது, ஸோ அது வச்சுக்கலாம், கீரவாணி மறந்துடுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் பண்ணிட்டேன். அப்போ எல்லாம் இன்டர்நெட் இல்லை. இப்போ இன்டர்நெட் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அவர் தான் இவர் தான் அவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷனை இல்லை. பட் எது இருந்தாலும் அந்த பேரை வச்சு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாலச்சந்திர சார் forever he'll be in my heart. இன்னொரு விஷயம், ரொம்ப நாள் முன்னாடி 28 இயர்ஸ் முன்னாடி ஏபி முரளியன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கார் சென்னையில். அந்த ஸ்டூடியோவில் கொண்டாட்டம் என்ற படத்துக்காக கேஎஸ் ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது. அவர் வந்தார். கேஎஸ் ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது, இந்த சவுண்ட் நல்லா வரலையா, அந்த சவுண்ட் நல்லா வரல, ஒரு டாபிக் வந்தது. அப்போது மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பற்றி ஒரு டாபிக் வந்தது. அவர் சொன்னார், ரீசண்டாக நான் ஒரு ஆல்பம் லண்டன் அனுப்பினோம்,
நல்லா மிக்சிங் பண்ணி அனுப்பலைங்களே. ஏன்னா லண்டன் என்ன பெரிய பேர் தானே. நான் நிறைய பேர் லண்டன், கனடா, இங்கெல்லாம் யூஎஸ்க்கு போய் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ரெக்கார்ட் பண்ணுவார் சென்னையில், அங்கே வந்து மிக்சிங் பண்ணுவார். அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் பிளாண்ட் ஆகிருக்கே, ஒன்றுமே சத்தம் வரலையே, சத்தம் வர வேண்டிய இடத்துல சத்தம் வரலையே. அவர் சொன்னார், 5 ஸ்டார் ஹோட்டலில் எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும், பிளாண்ட் ஆகிருக்கும். ஏன்னா அங்கே ஃபாரினர்ஸ் வருவார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார். அதில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்கள், எவ்வளோ உப்பு காரம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் வேணும். அப்போ அவர் நம்ம கல்சோன் மேலே வந்து இப்படி காமிச்சார். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பீட் கொடுக்குறீங்க, டிக்கு டிக்கு சக் டிக்கு 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 சக் டிக்கு 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 சா, அப்படி ஒரு பீட் வரணும். அது அவங்க எல்லாம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அங்கே ரெட் பல்ப் எரியுதே, அதான் அப்படி டெக்னிக்கலாக பண்ணக்கூடாது. இங்கே வந்து வெடிக்குது, இங்கே ஸ்பீக்கர் போயிடும், அப்படியெல்லாம் நினச்சி அவர் ஃப்ளாட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணக்கூடாது சொல்லி அவர் கன்சோல் மேலே கை வச்சு காமிச்சார் ரவிக்குமார். டிக்கு டிக்கு சக்கு டிக்கு டிக்கு சா இப்படி பண்ணுறாரு. அந்த ஃபேடர் வந்து மேலே தூக்குறாரு, அது உடஞ்சி போயிடுமோன்னு பயம் வருது. பட் அப்படி பண்ணாதான் நமக்கெல்லாம் நம்ம எஃபெக்டே வரும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த எஃபெக்ட்டு இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சொல்லுவார், அந்த பவர் வெளியில் வரணுமென்னா அந்த மாதிரி மிக்சிங் பண்ணாதான். நமக்கு எல்லாம் டெக்னிக்காலிட்டி பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வேறு விஷயம். நமக்கு இங்கே பவர் தான் வேணும், ஓன்லி பவர், அந்த எஃபெக்ட் தான் வேணும். அந்த எண்ணத்தோடு நான் ஒர்க் பண்ண படம் இது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நல்லா பண்ணேன் சொல்கிறார். நல்லா பண்ணுறது ஒரு விஷயம், நல்லா பண்ண விடுறது ஒரு விஷயம். ஸோ அதுதான் டைரக்டர். ஒரு கை நல்லா பண்ணுறது, நல்லா பண்ண விடுறது இன்னொரு கை, 2 கை சேர்த்தாதான் கைத்தட்டல் வரும், சத்தமே வரும். ஜோதி, தேங்க்யூ ஃபார் allowing me to do whatever I wanted to do. ஸோ இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகி நம்ம ரத்னம் சாருக்கு நல்ல பேர், நம்ம பணம் கூட எடுத்துகிட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். இந்த படத்தை ஆர்ஆர் பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சார் தான் முழுசாக பார்த்துருக்காரு. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சார் சொல்லும்போது நாங்களும் ஃபுல்லாக பார்க்கல, சார் தான் பார்த்துருக்காரு. அப்போது அன்றைக்கி கல்யாண் சார்கிட்ட சொன்னார் அவர். ஸோ இப்போ எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். என்றைக்குமே நீங்கள் ஒரு திரையில் நீங்கள் இசைக்கலைஞன், இசையில் நீங்கள் என்றைக்குமே இளைஞன் சார்.